தமிழ்நாட்டில் மத பிரச்சனையா? திமுகவும் பாஜகவும் இதில் இருக்காங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திருப்பரங்குன்றத்தில் ஒரு சைடு முருகர் கோயிலும் இன்னொரு சைடு மசூதியும் இருக்குன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்கள்லாம் காலங்காலமாக அங்கே போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி RSS அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, மசூதி பக்கத்தில் நாங்கள் காலங்காலமாக தீபம் ஏற்றிட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் ஏற்றுறது இல்லை, அதை நாங்கள் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸும் போடுறாங்க. அதில் அவங்க வின்னும் பண்ணுறாங்க. கோர்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 4 பேர் மட்டும்தான் போய் அங்கே தீபம் ஏற்றணும், கூட்டமாலாம் போய் மசூதியில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி இவங்க தீபம் ஏற்றுறதுக்காக போகிறாங்க. ஆனால் 4 பேராக போகாமல் கொஞ்சம் கும்பலாக போகிறாங்க. அப்போ போலீஸ் இதை தடுக்கவும் செய்கிறாங்க. நீங்கள் 4 பேர் மட்டும் தானே போகணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இத்தனை பேர் போகிறீங்க, போகக்கூடாது அப்படின்ட்டு. RSS அமைப்பு ஓகே நாங்கள் 4 பேர் மட்டும் போகிறோம்னு சொல்லியும் போலீஸ் இவங்க மேலே கேஸும் கொடுத்துருக்காங்க. ஏன் கேஸ் கொடுத்தாங்கன்னா, இதை மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. இதில் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி சொன்னது தானே, அவங்க பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தானே போயிருக்காங்க, நீங்கள் ஏன் மேல்முறையீடு பண்ணுறீங்க, இதில் உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, நீங்கள் விட்டுருங்க, அவங்கள நீங்கள் கேட்டீங்க, அவங்க 4 பேர் மட்டும் போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்களே, இதை ஸ்கிப் பண்ண வேண்டியதானே, ஏன் இது மேலும் மேலும் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் மக்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்லையா. அதாவது அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க தீபம் ஏற்றிட்டு போகிறதுனால எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, மக்களே ஒழுங்காக இருந்தாலும் இந்த அரசாங்கமே மத பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும் போல. சரி, முருகர் கோவிலுக்கு தான் பிரச்சனைன்னு பார்த்தா முருகர் பாட்டை வச்சும் பிரச்சனை பண்றாங்க. விஜய் கட்சியோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சி விழால அங்க வேல்முருகன் முருகர் பாட்டு ஒன்று பாடியிருந்தாரு. ஆனா முருகர் பாட்டுல முருகர் நேமை எடுத்துட்டு விஜய் நேமை போட்டு பாடிட்டாரு. வருவாய் எங்கள் தளபதியே, வருவாய் எங்கள் வெற்றி கழகமே, வருவாய். இது ஒரு பிரச்சனையா கிரியேட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, இப்போ முருகர் பேரை நீங்க இழிவு பண்ணிட்டீங்க, அவர் பாட்டுல போயிட்டு நீங்க எப்படி விஜய் பேரை போய் போட்டு பாடலாம், நாங்க உங்க மேலாம் கேஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு பொதுமக்கள் கேஸ் கொடுத்ததா சொல்லப்படுது. யார் மேலாம் கேஸ் கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆதவர்ஜனா, விஜய், புஷி ஆனந்த், வேல்முருகன் இவங்க மேலதான் கேஸ் கொடுத்துருக்கு. ஒரு சில பேர் இது மக்கள் கொடுத்துருக்கலான்னு சொன்னாலும் ஒரு சில பேர் இது பாஜகவை சேர்ந்தவங்க தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, முருகர் பாட்டுல முருகர் பேரை எடுத்துட்டு விஜய் பேரை போட்டு பாடுனீங்கல்ல, ஏன் கிறிஸ்துமஸ் விழா அப்ப மட்டும் கிறிஸ்துவ சாங்ல இயேசுநாதர் பேருக்கு பதிலாக ஏன் விஜய் பேரை போடல அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இதுக்கு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மேடையில எனக்கு என்ன தோணுதோ பாடுவேன், அதே மாதிரிதான் அங்க நான் பாடிருந்தேன், அது தப்பா கன்வே ஆயிடுச்சு, இது மாதிரி தப்பா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு சைடு எப்படி நடக்குதுன்னா, இன்னொரு சைடு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையிலே ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசின விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. என்னடா பேசுற நீ, என்ன பேசிட்டு இருக்க? இவன் பேச்சாளரா என்ன? பெண்களை இவ்வளவு இழிவா பேசிட்டு இருக்கான். விஜய் பிடிச்சிருக்கா, பனையூர் போங்க, போயிட்டு கூட போய் படுத்துக்குங்க. உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா, உன் பொண்டாட்டி இல்ல, போய் ஸ்டாலினை பிடிச்சிருக்குன்னு சொன்னா போய் ஸ்டாலினை கூட படுத்துருவாங்களா? ஏன்னா பேசிட்டு இருக்க புறம்போக்கு? உங்க அம்மா இல்லன்னு ஒரு டைலாக் சொல்லிட்டாராம், அதனால இவர் ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. இவர் பெரிய பருப்பு, ஒரு லாக்கி இல்ல, நீ ஒரு மயிருக்கு லாக்கி இல்ல, சும்மா உன்னை ஆபாசமா பேச விடுவானுங்க என்ன, நாய் மாரி மேடையில. அவ்வளவுதான், அப்படிதான் பேசிட்டு இருக்க முடியும். ஒரு இதுக்கு மயிறு யூஸ் பண்ண மாட்டானுங்க. ஏடா ஸ்டாலின் சொல்றாரு, பெண்களுக்கு சுதந்திரமான நாடு, பெண்களுக்கு நாங்க உயர்த்தி பேசுறோம், பெண்களை புடுங்குறோம், பெண்களை மயிறு கழட்டுறோம் அப்படின்னு. இவ்வளவு பெண்களை இவ்வளவு அசிங்கமா கூட இல்ல, பச்சையா தரக்குறைவா பேசிட்டு இருக்கான் புறம்போக்கு. இந்த கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு புறம்போக்கு நாய். அந்த நாயை பிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல ஸ்டாலினுக்கு, என்ன திமுக காரனுக்கு அவனுக்கு துப்பு இல்ல. பின்னாடி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கானு பாரா, ஒரு 30-40 பேர் உட்காந்துட்டு ஐயோ உன் வீட்டு பொம்பளை திட்டினாலும் இப்படிதான் பேசுங்களா புறம்போக்கு நாய்ங்களா? என்ன அவனா என்ன கவிதையை சொல்லிட்டு இருக்கான், சிரிச்சிட்டு இருக்கீங்க கைத்தட்டி. துப்பு கட்ட நாய்ங்களா? மேடையில எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல, வயசான நாய் நிறைய கிடக்குது. ஒரு அறிவு மாதிரி இல்லை உங்களுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை இவ்வளவு இழிவா கொச்சையா பேசிட்டு இருக்கான். போய் படுத்துக்கன்னு சொல்றான் விஜய் கூட. அதை தட்டி கேட்க துப்பு இல்ல. என்ன நீங்கெல்லாம் எதுல புடவை, நீங்க போய் புடவை கட்டிட்டு உட்காருங்கடா, புடவை கட்டிட்டு என்ன இந்த திமுக காரனுங்க புடவை கட்டிட்டு போயிட்டு ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இந்த மாதிரி ஆபாசமா பேசுங்க. மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுதான் திமுக, இதுதான் திமுக. அவனுங்களை எதிர்த்தனா பதில் சொல்ல தெரியாது, சுத்தமா பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா பகுத்தறிவுன்னு வாயால் மட்டும் சொல்லுவானுங்க. அந்த பகுத்தறிவுன்றது அந்த கூட்டத்துக்கு எவனுக்குமே இல்லை. என்ன எவ்வளவு இழிவா எவ்வளவு கேவலமா ஒரு பெண்ணை இப்படிதான் பேசுவானுங்க. நீங்க பதில் சொல்ல தெரியாது, ஆபாசமா பச்சையா கொச்சையா பேசுவானுங்க. இதுதான் திமுக, இதுதான்டா திமுக.
அசிங்கமா பேசுறது தானே திமுக, இப்படி தானே பேசுவாங்க. திமுகவை சேர்ந்தவர் மேடையிலே ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறாங்க. ஆனா இதெல்லாம் கண்டுக்காம நம்ம அன்பில் மகேஷ் என்ன தெரியுமா பண்றாரு, ஜாலியா சறுக்கு மரம் விளையாடிட்டு இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சிகப்பு நாடால இருந்து நான் தான் உங்க திவ்யா.